இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் உள்ள சின்ன சொக்கி குளத்தில் இருக்கேன். இந்த சின்ன சொக்கி குளத்தில் உள்ள ஜேசி ரெசிடென்ஸில் இருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம தங்கெல்லாம் வரலங்க, சாப்பிட வந்திருக்கோம். எங்கே சாப்பிட வந்திருக்கோம்? 5th floor டாப்பில். அந்த ஹோட்டலோட பேர் வந்து என்னென்னா ஆப்பம்ஸ் அண்ட் ஹாப்பர்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இண்டோ ஸ்ரீலங்கன் ஃபியூசன் கசின் போட்டுருக்காங்க. அந்த ஹோட்டலில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் நம்ம ஊர் இதுலேயும் சமைக்கிறாங்க போல அப்படின்னு தான் கேள்விப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். பாருங்கள், ஓப்பனிங்கே கொஞ்சம் அலப்பறையாக தான் இருக்குது. பாருங்கள், நம்ம மே டாப்புக்கு போக போகிறோன்னா சாப்பிட போகிறோம். அது போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, காலம் இருக்குது. நம்ம இப்போ போகிறது 5th floor. 5th floorல மீட் பண்ணுவோம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு கேட்டாக்கா, எங்கே இருக்கோம்னா ஜேசி ரெசிடென்ஸில் ஆப்பம் அண்ட் ஹூப்பர்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷாலிட்டியே வந்து ஆப்பம்ஸ் அண்ட் ஹாப்பர்ஸ் தான். அது ரெண்டாவது அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து எல்லாமே குக் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ளைன் ஆப்பம் பாருங்க, இதுதான் ப்ளைன் ஆப்பம். இதுக்கு வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் நான் சொல்லிடுறேன். சிக்கன், இது பார்த்தீங்கன்னா மட்டன், இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ், இது சொதி, சரிங்களா? இது வந்து சீனி சம்பல், இது பார்த்தீங்கன்னா போல் சம்பல். நம்ம வந்து தேங்காய் தொக்குன்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து போல் சம்பல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. இப்போ இது வந்து என்னன்னாக்கா சிக்கன் சீஸ் ஆப்பம், இது வந்து எக் ஆப்பம், இது ஆஸ் யூஸ்வல் இடியாப்பம். ப்ளைன் ஆப்பத்தை என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து சொதியும் ப்ளஸ் சீனி சம்பலும் இருக்காங்க. இந்த சீனி சம்பல் செம்மையாக இருக்குங்க. சொதியும் நல்லா இருக்குது. பட் இது வந்து இந்த ஸ்ரீலங்கா ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து போல்னு சொல்லுவாங்க போலுக்கு. வரமிளகாலாம் சேர்த்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த ஃப்ளேவர் தெரியுது. சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பாங்க போல இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தனியாகவே சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்கா ஃபுட்டு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். இதோட அந்த போல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதையும் வச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்து சிக்கன் சீஸ் ஆப்பம். இதுக்கு இது சிக்கன் சீஸ் ஆப்பத்துக்கு எது சிக்கன் கிரேவி நல்லா இருக்குமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை சாப்பிட சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கிரேவி ஊற்றி சாப்பிட சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து அந்த ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்க, கிரேவி மாதிரி இருக்குது, அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. செமையாக இருங்க. இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டேன். இதுவும் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தான் போகுது. இது எக்கு, இதுக்கு வந்து மட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நிமிஷம் வாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இது என்னென்ன மிக்ஸ் பண்ணிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது பேஸ் வந்து கோகனட் மில்க் மட்டும் தான் சொன்ன பேஸ். அதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களோட அந்த ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியா? இது வந்து சின்ன குழந்தைய கூட சாப்பிட்லாம் போல இருக்குது. நல்ல ஒரு, அதாவது கரெக்டான அந்த மசாலாக்கெலாம் வந்து கரெக்டான அந்த இதில் லெவலில் இருக்குது. ஹோம்மேட் ஃபுட்ங்கிறதுனால நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஓகே, சூப்பர். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒரு தரமான ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபிஷ் பாருங்க, இன்னும் நல்ல பெரிய ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. அது அப்புறம் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு காம்பினேஷன் நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புனா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். ஆனால் இது வந்து புளிப்பே இல்லைங்க. இது புளிப்பே இல்லாமல் அந்த மசாலா வந்து மெயின் வந்து தேங்காய் நல்லா சேர்ப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் தெரியுது. ஆனால் அதையும் கரெக்டாக சேர்த்துருக்காங்க. தேங்காய் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக தானே இருக்குது. இங்கே அந்த ஆப்பத்தோட மீன் ஃபிஷ்ஷு சேர்த்து குழம்போட மாதம் காலத்தில் இந்த மீன் குழம்போட இந்த சீனி சம்பல் இருக்கு பாருங்க, திகட்டவே இல்லைங்க. அவ்வளோ பாருங்க, இந்த போல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதையும் லைட்டாக இங்கே வச்சு எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி
இடியாப்பத்துக்கு சுதி. இடியாப்பத்துக்கு சுதி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான். இது வந்து மீல் மேக்கராம். இதை பாருங்கள். இப்போ இது வந்து சீஸ் பரோட்டா, சீஸ் அண்ட் வெஜ்ஜு கொத்து பரோட்டான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் சாப்பிட்டு பார்ப்போம். அந்த ஆனியன்லாம் நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. லோடாக இருக்குது. இந்த மீல் மேக்கர் சேர்த்து கிரேவி மாதிரி இருக்குது. இதுக்கும் இந்த மீல் மேக்கருக்கும் புரோட்டாவை ரொம்ப புடிசாக கைமா மாதிரி பண்ணி மெல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதுக்கு வந்து கிரேவி வந்து மீல் மேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் காம்பினேஷன் சூப்பர். ஒவ்வொரு டிஷ்ஷஸும் செம ப்ராப்பராக இருக்குது, செம குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் சர்வீஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்து ஒரு ஹாப்பியாக சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்லி ஈவினிங் மட்டும்தான், மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த ஹாப்பம்ஸ் அண்ட் ஹாப்பர்ஸ்க்கு வந்து ஒரு மெயின் கான்செப்டே வந்து ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி தான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லலை, ஏன்னா இது சாப்பிட்டப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஆச்சு. ஹாப்பம்ஸ் அண்ட் ஹாப்பர்ஸ் அந்த ஹோட்டலோட மேடம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இதை பற்றி என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, எந்த மாதிரி ஸ்டைலில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். மேடம் பேருங்க? பேர் சுபா சார். இது வந்து மெயின் கான்செப்ட் என்ன, ரெண்டாவது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? இது ஆக்சுவலி 3 இயர்ஸ்க்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணோம் சார். 2017 ஸ்டார்ட் பண்ணோம். சரி. ஆக்சுவலி ஃபஸ்ட் பிரான்ச் வந்து கெக்கினரில் இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணதே அங்கே தான். எங்கள் அம்மாவோட வீட்டு பேக் யார்டில் நாங்கள் ஸ்மாலாக கட்டி ஒரு 22 சீட்டிங்ஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். சரி. ஃபஸ்ட் ஒரு ஹிட் ஆகுமான்னு ஒரு பயத்திலே ஸ்டார்ட் பண்ணேன். சரி. ஏன்னா இது வந்து புதுமையாக மதுரைக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரி. ஒன்லி ஆப்பம் அண்ட் இடியாப்பம் அண்ட் பரோட்டாஸ், கிரேவி, சால்னாலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கிரேவி எல்லாமே. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, என் பிரதர் சப்போர்ட், என் சன், என் டாட்டர், எங்கள் அம்மா, ஃபேமிலியாக நாங்கள் கெட் டுகெதராக ஃபேமிலி ரன்னிங் ரெஸ்டாரண்ட். இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டு டெவலப் திஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஆட்களுக்கு இது எப்படி ஸ்டைல் இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் மதுரை அவங்கள நான் டேஸ்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் அதே மாதிரி ரொம்ப ரீச் ஆச்சு, நல்ல குட் ரீச் ஆச்சு. ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் இதில் எங்கள் அம்மா வந்து இதில் பூரி ஸ்பெஷல். இதில் அது வந்து ஃபஸ்ட் பிரான்ச்சில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கள் அம்மா ஸ்பெஷல் அது. ஆமாம் சார். இங்கே கிடைக்காது. ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வச்சா தானே சார் ரீச் ஆகும். ஃபஸ்ட் பிரான்ச்சில் எங்கள் அம்மாவோட பூரி ஸ்பெஷல் அது ஒன்று வச்சுருக்கோம். எல்லாமே இது மசாலா எவ்ரிதிங் நாங்களே ப்ரிப்ரேஷன். நோ வெளியே வாங்குற மசாலாவே இல்லை, எல்லாம் எங்கள் ஓன் ப்ரிப்ரேஷன். ஸ்ரீலங்கன் டைப் எல்லாம் ஜஃப்னா ஸ்டைல் கிரேவிஸ் இதெல்லாமே. இதை வந்து ஸ்டேபிள் ஃபுட், அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட், ஸ்ரீலங்காவோட ஸ்டேபிள் ஃபுட் இதெல்லாம். அதனால ஒரு வித்தியாசமாக கொடுத்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு என்னன்னா தேங்காய் பால், இல்லைன்னா வெஜிடபிள் குருமா, ஏதோ ஒரு காம்பினேஷன். ஆமாம் ஆமாம். பட் இதை வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணுன்ட்டு நாங்கள் கொண்டு வந்தோம். ரீச் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு மக்கள் மைண்டை ரீச் பண்ணி. உங்களுடைய உழைப்புக்கு ஒரு வெகுமதி கண்டிப்பாக இருக்குமே. அதாவது எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஸ்டாஃப் சப்போர்ட் ரொம்பவும் இருந்துச்சு. அதில் எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. என் ஸ்டாஃப்ஸ் வந்து என்னுடைய பேக் போனாக இருந்து என்னுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அவங்க தப்பு செஞ்சு நான் கண்டிச்சாலுமே நான் கோவப்படுற இடத்துல அமைதியாக இருந்து அவங்களும் நல்லா கொண்டு வந்தனால நான் கொண்டு வர முடிஞ்சிச்சு இந்த இடத்துல. இதுக்கு நீங்கள் வந்து உழைப்பை கொடுத்தது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் கேட்கநேரில் இருந்துச்சுங்களா, நாங்கள் கேட்கநேரில் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான். ஆமாம் சார். ஏன்னா அது நான் ஆல்ரெடி யூடியூப்பில் வந்ததுனால செகண்ட் பிரான்ச்சை கொடுப்போன்ட்டு நான். அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டல் ஓனர் ரிஷ்வந்த் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது நான் ரொம்ப சொல்லணும். ஒரு 1 இயர்
ப்ராஜெக்ட் இது நாங்கள் பிளான் போட்டு செஞ்சு இப்போ கொண்டு வந்து வச்சோம். இன்னமும் போவீங்க மேடம், இன்னமும் அடுத்த பிரான்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போதும் சார், ஏன்னா அதுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக இது போதும் எனக்கு. இது வந்து எப்போ ஒன்லி ஈவினிங் மட்டும்தான்? ஆமாம் சார், ஒன்லி ஈவினிங் ஃப்ரம் 7 to 10:30, 10:45 லாஸ்ட். இப்போ 7 o'clock வந்தால் இங்கே வந்து டின்னர் கிடைக்கும். ஆமாம் சார், 7 to 10:40. ஓகே மேடம். வீக் ஆஃப் வார விடுமுறை அது இல்லை சார், ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு இதுக்கு வந்தால் நாங்கள் செய்வோம். அப்படி இல்லாட்டி தீபாவளி பொங்கலுக்கு லீவ் விடுவோம். அப்போது நம்ம மதுரை திருவிழா நடக்கும் போது லீவ் விடுவோம். அந்த மாதிரி ஓகே மேடம். அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்தால் அந்த நேரம் நாங்கள் விடுவோம். மற்றபடி ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. நீங்கள் அதை சொன்ன விஷயத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஒரு அழகாக சொன்னீங்க. இது எல்லாமே என்னுடைய மெயின் என் சன், என் ஹஸ்பண்டு, என் டாட்டர் சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. இதில் எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். என் டாட்டர் அந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்துக்கிறாங்க. ஓகே. செகண்ட் பிரான்ச் நான் இப்போதைக்கு இதை பார்த்துக்கிட்டேன். ஓகே. என் சன் சப்போர்ட்டு இருக்குது. ஓகே 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 தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம மதுரையில் நம்ம தேடி சாப்பிட்றதுக்கு வெரைட்டியான நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம மதுரை SS காலனியில் இருக்கிற கௌரி டிஃபன் ஹோம் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஐயங்காராத்து சின்ன வெஜிடேரியன் ஹோட்டல். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான வெரைட்டியான மெனூஸ் கொடுக்கறது தான் இந்த கடையோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். நான் இந்த கடைக்கு டிஃபன் சாப்பிட போகும்போது ஆல்மோஸ்ட் டிஃபன் டைம் க்ளோஸ் ஆகிற டைமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் அன்றைய ஸ்பெஷலான பொடி தோசையும் வெங்காய ஊத்தப்பையும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட டேஸ்ட் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா ஒரு ஐயங்கார அந்த பருப்பு பொடியோட அந்த ஸ்மெல்லோட கூடிய ஒரு சாம்பாரையும் அந்த பொடி தோசையும் சேர்த்து அந்த சட்னியோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு தோசை இல்லை 9 தோசை சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அதோட டேஸ்ட் இருந்தது. டிஃபன் வெரைட்டிஸ் இல்லாமல் இவங்க வீட்டில் தயார் பண்ணுற அந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும் இவங்க வந்து சேல்ஸ்க்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதையும் வாங்கி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுமாரான டிஃபன் சாப்பிட போனேன். எனக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சென்டர் அமைஞ்சது இந்த கௌரி டிஃபன் ஹோம். ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சமான வீடியோஸை வச்சு ஒரு சின்ன வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் SS காலனியில் இருக்கிற நம்ம கௌரி டிஃபன் ஹோமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.